செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 81 எலும்புக்கூடுகள் மீட்பு, நேற்றும் 2 எலும்புக்கூடுகள் அடையாளம் என்பது அந்த செய்தி. யாழ்ப்பாணம் செம்மணியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் நேற்று வெள்ளிக்கிழமை 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 5 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 25 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 16 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்த கருத்து பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த விவகாரத்தில் இப்போது செம்மணி பகுதியில் தடயவியல் அகழாய்த்தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழாய்த்தளம் இலக்கம் 2 என நீதிமன்றம் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகள் 40 நாட்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இப்போது 20 நாளாகவும் தினம் இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. எனவே 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள். எனவே கடந்த 5 நாட்களில் மாத்திரம் இங்கே இந்த 2ஆம் பகுதி அகழ்வு பணியில் 20 எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 16 எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைகளில் அகழ்வு பணி இதுவரையில் கட்டம் கட்டமாக 29 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது வரையில் 81 எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதோடு 90 எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயம். அதேவேளை கடந்த தினங்களில் அடையாளம் காணப்பட்ட சில எலும்புக்கூடு தொகுதிகள் முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளமைக்கான சான்றாக அவை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டமை, எலும்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்ட முறைமை, பிரேத பெட்டியில் வைக்கப்பட்டமை ஆகியவை காணப்படுவதனால் அவை முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டமையினால் அவை மீளவும் மண் போட்டு மூடப்பட்டன. அத்தோடு மேலும் மனித புதைகுழிகள் காணப்படலாம் என சந்தேகிக்கப்படும் பகுதிகளில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அவ்விடங்களில் துப்புரவு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அப்பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.